யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். சேர்ந்து சொல்லுவோம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மனிதர்களை, அதாவது சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த கடைசி நேரங்களிலே பேசுகிற வார்த்தை என்பது ரொம்ப விலையேறப்பெற்றது. சிலர் சொல்லுவாங்க, கடைசியில் சாகும்போது இப்படி சொல்லிட்டு போனாங்க, மரிக்கும்போது இப்படி சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி சொல்லிட்டு போனாங்க. ஏன் அந்த வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது என்றால் 2 காரியம். ஒன்று, இனி பேசுவதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை, வார்த்தைகள் இருக்கு, பேச வாய்ப்பு இல்லை. ஒன்று. 2வது, இந்த வார்த்தை கேட்கிற நபர் இனி கேட்பதற்கு நாம் இனிமேல் இந்த வார்த்தை கேட்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. 3வது, இத்தனை வருட அனுபவத்திலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். அதனால அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பு, கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர் 14, 15, 16 3 அதிகாரங்களில் இயேசு சீஷர்களோடு மனம் திறந்து பேசுகிறார். அதில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபம் பண்ணுகிறார். எல்லா இடத்துலையும் இயேசு ஜெபம் பண்ணினார் என்று தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லி ஜெபித்தார் என்று அதிகமாக இருக்காது. ஆனால் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுடைய மார்பில் சாய்ந்தவன், இயேசுவோடு நெருங்கினவனாக இருந்தபடினாலே இந்த யோவான் அவருடைய டீப்பாக ரொம்ப அறிந்தனால அவன் இயேசு ஜெபித்த வார்த்தைகளையும் இந்த 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். அப்போ 14ஆம் அதிகாரத்திலே இயேசு பல ரகசியங்களை பேசுகிறார். நாம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களை ஒருவர் தெளிவாய் விளக்கமாக தியானித்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த 14ஆம் அதிகாரத்தில் தான் பேசுகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறதை குறித்து இந்த 17ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். நான் யார் என்பதை குறித்து 14ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். இனி என்ன நடக்கும் என்பதை குறித்து எல்லாம் இந்த 14 தான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அதில் ஒரு வார்த்தை தான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒரு நபருக்கான வார்த்தை அல்ல, இது உலக பிரகாரமான ஜனங்களுக்கான வார்த்தை அல்ல, இது அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் உரிய வார்த்தை தான். நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்தேன், விடேன். சத்தமா ஆமென். திக்கற்றவன் என்ற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. அதில் ஒன்று உதவியற்றவன். அதில் ஒன்று என்னது, உதவியற்றவன். அப்படின்னா உதவி செய்ய யாரும் இல்லை. 2வது, திக்கற்றவன் என்கிற இன்னொரு வார்த்தை அனாதையாக்கப்பட்டவன். இவன் யார்? அனாதையாக்கப்பட்ட. அதன் அர்த்தம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி சிலர் இருந்தாங்க, உதவி செய்வதுக்கு ஆட்கள், இப்போ உதவி செய்யலை. இப்போ அனாதையாக்கப்பட்ட பல மனிதர்கள் கூட இருந்தாங்க, இப்போ யாரும் கிடையாது. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அனாதையாக்கப்பட்ட. 3வது, தனிமையாக்கப்பட்டவன். எப்படி ஆக்கப்பட்டவன்? தனிமையாக்கப்பட்டவன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 4வது, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்தவன். அவனுக்கு ஃபியூச்சரை குறித்த எந்த ஹோப்பும் இருக்காது, ஹோப்லெஸ் லைஃப். ஸோ இவங்க தான் திக்கற்றவர். இப்படி நிறைய உண்டு. பட் இந்த 4 சொன்னேன். 1 உதவியற்றவர்கள், 2 அனாதையாக்கப்பட்டவர்கள், 3 தனிமையாக்கப்பட்டவர்கள், 4 எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையினை செய்தவர்கள், இழந்தவர்கள். சீசரில் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமையாக்கப்படுகிறார்கள், அனாதையாக்கப்படுகிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இனி இயேசு போனால் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட இருக்கும் இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்ய திக்கற்றவர்களாக விடேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு 7 அல்லது 8 வார்த்தைகள் திக்கற்றவர்களாக விடேன் என்றால் அந்த வார்த்தையுடைய சில அர்த்தங்கள் சொல்லிவிட்டு, ஆண்டவர் திக்கற்றவர்களாக விடாத போது சீசோட வாழ்க்கையில் என்ன நடந்தது
என்றும் ஒரு 4-5 காரியங்கள் சொல்லணும். எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிவிட்டு நாம் கடைசி, எனக்கு நேரம் ஃபஸ்ட்டு சண்டேனால இருக்காது, ஆனாலும் சில இருக்கிற நேரத்தை நாம் பயனுள்ளதாய் செலவு பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்கிறீர்கள். நான் கடைசியில் இயேசு திக்கற்றவர்களாக விடாதபோது என்ன நடந்தது என்று சில வார்த்தைகள் சொல்லுவேன். அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கும். நீங்கள் இந்த வார்த்தைகளை வைத்து இந்த மாதம் முழுவதும் உடைய தனி ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அவைகளை அறிக்கை பண்ண வேண்டும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள், கர்த்தர் நம்மை சாட்சியாக என்ன செய்வார், நிறுத்துவாராக. ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், அந்த வார்த்தையோட அர்த்தம் இதை சொல்லிட்டு வர்றேன். அதாவது நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், இந்த சீசனுக்கு என்னை தவிர வேறு யாரும் கிடையாது, என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால அவர் என்ன சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அது நான் இந்த பாயிண்ட் அர்த்தம் இன்னும் சொல்லுவேன். அடுத்து நீங்கள் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சில இப்போ எப்படின்னா, திருமணத்துக்கு முன்பாக அந்த ஒரு பெண் அவள் அப்பா அம்மாவை சார்ந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஆமீன், அந்த திருமண நாளிலே அந்த மணமகளுடைய தகப்பனார் கரத்தை பிடித்து கொடுப்பார். அது என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் என்னுடைய மகள் என்னை நம்பியிருந்தால், என்னை சார்ந்திருந்தால், என் மகளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை நான் செய்து நிறைவேற்றேன். இப்போது என் மகளை உன்னுடைய கரத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். இனி அவள் உன்னை சார்ந்திருப்பாள், உன்னை நம்பியிருப்பாள். அவளுடைய முழு பொறுப்பை நீ தான் என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உலக வழக்கம், இது உலக வழக்கம். அதனால தான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுது. சகோதரிகளை பாராட்டணும். அதன் பிறகு தங்கள் தேவைகளுக்காக காரியங்கள் அப்பா அம்மாவிடத்தில் போவது கிடையாது, புருஷனிடத்தில் தான் நிற்பாங்க. புருஷன் ஒரு உத்தரவாதியாக மாறுகிறார். தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் புருஷன் செய்கிறார். ஆனால் இது உலக வழக்கமாக இருந்தாலும், நான் ஆவிக்கிற வழக்கத்தில் கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாம் பிறந்ததிலிருந்து நாம் மரிக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவரையும் சார்ந்து நிற்கக்கூடாது. நாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்து நிற்க வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. சில நேரம் நான் இன்னும் இதை சொல்லிட்டு சொல்ல வர்றேன். அப்போது சில நேரம் நாம் என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் நம்முடைய கால்கள் உறுதியான பிறகு, கொஞ்சம் பலன் வந்த பிறகு, கொஞ்சம் பணம் வந்த பிறகு, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, சில நபர்கள் வந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம், நாம் நம்முடைய நம்பிக்கையை ஒன்றில் நம்மேல் வைக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கையை இன்னொரு நபர் மேல் வைக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கையை வேறு எங்கேயோ மாற்றி விடுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு இயேசுடைய கரத்தை நாம் பிடித்தோமோ அன்றிலிருந்து கடைசி வரைக்கும், மரிப்பது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை, நம்மை சுற்றிலும் நமக்கு பல மனிதர்கள் இருப்பார்கள். நம்ம நேசிக்க, நம்மை அரவணைக்க, நமக்கு அன்பு பாராட்ட, நம்ம கடமைகளை செய்ய பல மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒருபோதும் நம்முடைய திறமைகளையோ, நம்முடைய தாளந்துகளையோ, நம்மை சுற்றி இருக்க மனிதர்களையோ நாம் நம்பி வாழாமல் மரிப்பது வரையிலும் இயேசுவே சார்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எங்கேயோ கோட்டை விட்டுட்டோமா? சில நேரம் என்ன செய்கிறோம், வேலை கிடைக்காத போது யாரையோ சார்ந்து இருக்கும். நல்ல வேலை கிடைத்த போது நம்முடைய நம்பிக்கை என்ன, மாதம் ஃபஸ்ட்டு மாதம் இவ்வளோ ரூபாய் சம்பளம் வரும், இது நடக்கும், அதை நம்புகிறோம். நோ, நாம் கடைசி வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரே சார்ந்திருக்க வேண்டும். இப்படி சொல்லுகிறேன். என்னோட முதல் பாயிண்ட் என்னென்னா, நாம் எல்லாருமே திக்கற்றவர்கள். நாம் எல்லாரும் யார்? திக்கற்றவர். ஏன் அப்படின்னா, இயேசு இல்லாவிட்டால் நாம் திக்கற்றவர்கள். இயேசு இருக்கிற வரையிலும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் திக்கற்றவர்கள். பக்கத்தில் உள்ள கை கூட சொல்லுங்கள், நீங்கள் திக்கற்றவர்கள். சவுண்டு வரல பார்த்தீங்களா? நீங்கள் நல்லவர்னு சொன்னால் சத்தம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, உண்மை அதுதான். நாம் யார்? ஆனால்
நாம் திக்கற்றவர்கள் என்கிற உணர்வு நமக்கு வரும்போது நாம் யாரை சார்ந்து நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம்? கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இன்றைக்கி அநேக நேரத்தில் நாம் தோற்று போவதற்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வளர்ந்த உடனே நம்ம நம்பிக்கை பிஸ்னஸில் வருது, போகுது. தொழில் வளர்ந்து வருது, உடனே நம்ம நம்பிக்கை அந்த தொழிலில் போயிடுது. அந்த தொழிலை நம்பி நம்ம திரும்ப அடுத்து என்ன செய்யறோம்? திரும்ப அடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சில முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும். நான் தப்பு கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் எதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? எதை நம்பி நம்ம அதை பண்ணுறோம்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய தொழிலை நம்பியோ வருகிற பணத்தை நம்பியோ அல்ல, கர்த்தரையே சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அது லாபமாய் முடியும், அது ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்ய விடேன்? திக்கற்றவர்களாக விட. அப்படின்னா நீ முதல் வார்த்தை, நீங்கள் கடைசி வரைக்கும் என்னையே சார்ந்திருக்க வேண்டும். நான் என்னை தவிர உங்களுக்கு யாரும் இல்லை. இன்னொருத்தவங்க உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேனோ? ஆமே. பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்கள் இந்த வார்த்தை, கடைசி வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் கர்த்தரையே சார்ந்திருங்கள். சத்தமா ஆமே. விசுவாசிக்கிறவங்க, ஒத்துக்கொள்றவங்க, புரிந்து கொள்றவங்க சத்தமா ஆமே. இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், அதை நாம் நம்புவோம். ஆனால் நான் யாரை சார்ந்திருக்கிறேன் என்றால் கர்த்தரே. கொஞ்சம் ஊழியர்களாகி எங்களுக்கு கொஞ்சம் மக்கள் காணிக்க கொடுத்தா ஒரு காரியம் செய்து இந்த விசுவாசி ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த விசுவாசி சப்போர்ட் பண்ணு, இந்த விசுவாசி கன்வென்ஷன் காசு, யாரை நம்புகிறோமோ அந்த ஆள் நேர் அவுட் ஆகும். பிரைஸ்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை. ஸோ இந்த எல்லா வருஷமும் நார்த் இந்தியாவில் கேம்ப் நடக்கும். 1-2 பேர் நார்த் இந்தியாவுக்குன்னே செய்வாங்க. 1-2 பேர் என்ன செய்வாங்க? அவங்க சவுத்துக்கு வேற என்ன செய்வாங்க. அந்த ஆட்களெல்லாம் இந்த இடம் செய்யவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க அதாவது நான் அவங்கள குறைச்சல, அவங்க விருப்பம் இல்லை, பட் அவங்க சூழ்நிலை கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஆனால் எதிர்பார்க்காத சில மனிதர்கள், இன்னும் சில கொடுத்தவங்க முகமே தெரியாதவங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், அவர்களை எழுப்பி அவர்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க கிருபை செய்தா. அப்போ நம்ம நம்பிக்கை நான் வருது, போன இடம் செஞ்சாங்க, இந்த இடம் செய்வாங்கன்னு அவங்கள நம்பி இருந்தால் ஏமாற்றப்படுவோம். நாம் செய்வோம், ஆனால் நாம் கர்த்தரே சார்ந்திருந்தால் வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பாராக. புரிஞ்சவங்க சத்தமாய் ஆமேன். ஆமே. வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு உண்மை விட்டால் யாருமே இல்லை ஆண்டவரே. சகோதரிகளை பார்த்து சொல்கிறேன், நல்ல புருஷர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்களின் மூலம் கர்த்தர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருங்கள். எந்த புருஷன், எந்த ஆம்பளை திருமணம் ஆன பிறகு மனைவிக்க வீட்டில் நீ வாங்கிட்டு வா, அங்கண்டு கொண்டு வா, அங்கண்டு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களோ அது நமக்கு தகுதி இல்லை. சில நேரம் கடனாக சில கேட்குறேன். இப்போ ஷார்ட்டேஜ் ஆகிட்டும், யார்கிட்ட கேளு, அவங்க கிடச்சா நம்ம திரும்ப கொடுக்கலாம். அது வேறு. நான் அதை சொல்லு, அது வேறு. நான் சொல்ல வர்றது, இப்போ தேவை இருக்கல, போய் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறது, அந்த சார்ந்திருப்பது ஆண்களுக்கு அழகல்ல. அது நமக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காது. நாம் திக்கற்றவர்கள். ஆண்டவர் சொல்கிற, நான் உங்களை திக்கற்றவர்களோட விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் என்னையே என்ன செய்து கொண்டிருங்கள், சார்ந்து கொண்டிருங்கள். எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோ ஆசீர்வதித்தாலும், கர்த்தர் எவ்வளவு நம்மை மேன்மையாக இந்த உலகத்தில் வைத்தாலும் ஒருபோதும் நம்முடைய திறமை சார்ந்திருக்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தில் ஜெயித்த உடனே நம்பிக்கையோடு எரிகோவையே ஜெயித்து விட்டோம், இனி ஆயு பட்டணத்தை ஜெயித்து விடலாம் என்று கர்த்தரை மறந்து கர்த்தரை கேட்பதை விட்டுவிட்டு ஈஸியாக வெறும் 30,000 பேரோடு போனாங்க. பெரிய எரிகோவை ஜெயித்த இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன ஆயி மனுஷருக்கு முன்பாய், பட்டணத்துக்கு முன்பாய் முருந்தோடி போனார்கள். அப்போ நீ வெற்றி பெறுவது எரிகோவாக இருந்தாலும் சரி, ஆயு பட்டணமாக இருந்தாலும் சரி, நீ வெற்றி பெறுவது உன்னுடைய திறமையில் அல்ல, நீ வெற்றி பெறுவது கர்த்தரே சார்ந்ததாக.
ஹல்லேலூயா. ஓகே, அப்போது ஒன்று, நாம் திக்கற்றவர்கள், அதனால் கடைசி வரை யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரையே சார். ரெண்டாவது, அப்போது இப்போ என்னென்னா, இயேசு இவர்களை விட்டு போகிறார். அந்த வார்த்தை கடைசி இருக்குது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திரும்ப உங்களிடத்தில் என்ன நான் என்ன செய்வேன்? வருவேன். அப்படின்னா இப்போ அர்த்தம் என்ன? இப்போ இவங்களை விட்டு போகிறார். அதனால தான் நீங்கள் நீங்கள் திக்கற்றவர்கள் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த 3.5 வருஷம் நான் உங்கள் கூட இருந்தேன். அதனால இனி என்ன செய்ய போகிறேன்? இனி நான் உங்களை விட்டு போகிறதுனால நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க. நான் திரும்ப உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன். மேலே பார்க்கும்போது சொல்கிறாரு, ஆமேன். 17ஆம் வசனத்தில், முந்தின வசனத்தில் சொல்கிறாரு, 16 இருக்குது, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது தேற்றற வாழனை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். 17 கடைசி, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது திக்கற்றவளை விடேன் என்றால் ரெண்டாவது ஒரு வார்த்தை, நான் உங்களை தனிமையாக இருக்க விட மாட்டேன். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக்கப்படுகிற அனுபவம் என்ன செய்யாது? வராது. நான் தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்னேன், இயேசு இல்லாத வாழ்க்கை இல்லான்னா நம்ம திக்கற்றவர்கள். அதனால நம்ம கடைசி வரைக்கும் யாரையே சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆமீன், நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதுங்க, உங்களை தனிமையாக விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதுங்க. நான் தேற்றரவாளன் உங்களிடத்தில் அனுப்புவேன், நான் மீண்டும் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? வருவேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு மனிதன் அவனுடைய ஒரு மனிதனுடைய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது வரும். வெறுமைகள் சந்திக்க வேண்டியது வரும், இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், சில தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் இது வரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாய் வரும். அதே போல் எல்லா மனிதனும், அது ஆவிக்கிறவனாக இருந்தாலும் சரி, உலகத்தான இருந்தாலும் சரி, எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தனிமையாக்கப்பட வேண்டிய அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். தனிமையை உணர்வான். நம்ம ஊரில், நம்ம நாட்டில், இந்தியாவிலையும் பல நாடுகளை குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, பிறந்த குழந்தை ஆளும், ஆனால் மற்றவங்களாரும் என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. உண்மைதானா? நீங்கள் இருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளை காட்டிலும் நீங்கள் அழுவீங்க போல தெரியுது. ஹலோ, அந்த பிள்ளை ஆளும், ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்பாவுக்கு சரி, சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஹாப்பி பர்த்டே, என்னது அந்த பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னு. ஒரு ஆள் பிறக்கும்போது அந்த ஆள் என்ன சொல்ல, பிறந்த ஆள் எல்லாரும் சிரிப்பணும். ஆனால் இறக்கும்போது இறந்த ஆள் அமைதியாக இருக்கும், சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன செய்யும்? அழுது கொண்டே இருப்பாங்க. இது இந்திய வழக்கம். வெளிநாட்டில் ஒரு நாடு எல்லாம் பேர் மறந்துச்சு, அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா சுற்றி இருந்து எல்லாரும் ஒப்பாரி போட்டு அழுவாங்களாம். ஹலோ, எதுக்கு அழுவாங்கன்னா, இந்த பூமியில் என்னென்ன பாடெல்லாம் பட போறியே தெரியலையே, என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறியே தெரியலையே, எவெல்லாம் உன்னை ஏமாற்ற போகிறான்னு தெரியலையே, எவெல்லாம் உன்னை கொடுமைப்படுத்த போகிறான்னு தெரியலையே, நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீயும் படைக்கு இந்த பூமியில் பிறந்துட்டியேன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? ஆனால் ஒரு விதத்தில் அது உண்மையாக இருந்தாலும், ஆனால் இந்தியாவில் அது பழக்கம் இல்லாததுக்காய் சோத்துறாமே. ஓகே, அது இந்த பூமியில் வாழ்கிற எல்லாரும் வாழ்க்கையில் நம் தனிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். தனிமையாக்கப்பட வேண்டிய, அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, தனிமையாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் தனிமையாக்கப்பட்ட நேரத்தில் யார் உன்னோடு கூட இல்லாவிட்டாலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். நாம் நேசித்தவரால், நம்மை நேசித்தவரால் எல்லா வேலையும் எழுதன்னு போகாதுங்க. கவனிங்க, நாம் நேசித்தவரால், நம்மை நேசித்தவரால் நாம் தனிமையாக்கப்படுவோம். நாம் நம்பினவரால், நம்மை நம்பினவர்களால் நாம் தனிமையாக்கப்படுவோம். நாம் உதவி செய்தவர்களால் தனிமையாக்கப்படுவோம்.
நம்முடைய குடும்பத்தினரால் நாம் தனிமையாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சீசர்கள் தனிமையாக்கப்பட்டார்கள். மேல் வீட்டறையிலே இயேசு மரித்த போது தனிமையாக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களோடு கூட வந்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சீசர்கள் மீண்டும் படகை எடுத்துட்டு வலை எடுத்து மீன் பிடிக்க போக காரணம் நாம் தனிமையாக்கப்பட்டு விட்டோம். இயேசு மரித்த போது உயிர்த்தெழுந்த இயேசு எப்பவும் சீசர்களை சந்தித்ததெல்லாம் பூட்டப்பட்ட அறைக்குள் பயந்தார்கள். ஏன்னா நம்ம கூட இருந்த இயேசு நம்மளை விட்டு போய்விட்டால் நம்ம தனிமையாக்கப்பட்டோம். இயேசு திரும்ப அந்த ரூமுக்குள்ளே போவார், வீட்டுக்கு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே போவார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டு போன வார்த்தை, நான் உங்களை எப்படி விடமாட்டேன், திக்கற்றவளை விடமாட்டேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒருவேளை இதற்குள் யாராவது நான் இப்போ தனிமையாக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு. பேசுகிற ஊழியராக இருந்தாலும் சரி, கேட்குற நான் தான் சொன்னேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிமையாக்கப்படுகிற சில சூழ்நிலைகள் வந்தே ஆகும். நாம் அதன் வழியாக சென்று தான் ஆகும். அப்போ தான் மனிதர்கள் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காலம் வரும். அன்று காலையில் நாம் தனிமையாக்கப்படுவோம். ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்ல, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவானில் ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுவார், பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்கும்படியே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீ நேசித்தவராலும் உங்களை நேசித்தவராலும், நீ நம்பினவராலும் உங்களை நம்பினவர்களாலும், நீ உதவி செய்தவர்களாலும் உங்களிடத்திலிருந்து உதவி பெற்றவர்களாலும் நீங்கள் தனிமையாக்கப்படும் போது ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. நாம் தனிமையாக்கப்படுவோம். அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் தெரியும், இப்போ நான் இயேசு இருக்கிற வரை இவர்கள் தனிமையாக்கப்படலை. இயேசு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இவங்களை கூட்டிகிட்டு தான் போவார், படகுல பிரயாணம் பண்ண கூட்டிகிட்டு தான் போவார், இறந்த வீட்டுக்கு போகிற கூட்டிகிட்டு தான் போவார். இப்போ இவங்க இருக்கிற வரை, இயேசு கூட இருக்கிற வரையும் தனிமை என்பது சீசர்களுக்கு என்னன்னே தெரியலை. எப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதிலிருந்து தான் இவர்கள் தனிமை உணர ஆரம்பிக்க போகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், உங்களை தனிமையாக இருக்க விட மாட்டேன். உங்களோட வாழ்க்கையில் தனிமையாக்கப்பட்ட அனுபவங்கள் வர நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க நான் உங்கள் கூட இருப்பேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அவர் இயேசு 40வது நாள் அவர் பரமேறி சென்றார். 50வது நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். அவர்களை தனியே இருக்க விடவில்லை. அவர் நடத்தினார், சத்தியத்துக்குள் நடத்தினார், உபதேசத்துக்குள் நடத்தினார், ஆசீர்வதித்தார், பயன்படுத்தினார். இயேசு இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்கிற நிலைமை அவருடைய வாழ்க்கையில் விடவே இல்லை. உள்ளதில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசுவோடு நம் இணைந்து வாழ்கிறோம் தெரியுமா ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஆமேன். அப்போது அவர் உங்களை திக்கற்றவளை விடேன் என்று சொன்னார். நம்மை தனிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையாக இருப்பதற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அவர் கூட இருப்பார். அவர் திக்கற்றவர்களாக என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். மூன்றாவது, நான் இதை வேகமாக சொல்லிட்டு நான் மெசேஜுக்குள்ளே வரேன். உங்களை திக்கற்றவளை விடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, இப்போ இயேசுக்கு தெரியும் இவர்களை விட்டு நான் போனால் இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், தனிமையாக்கப்படுவார்கள். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, இவங்களுக்கு என்ன விட்டால் வேறு யாரும் இல்லை, இவங்களுக்கு என்ன விட்டால் வேறு யாரும் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நான் போன உடனே உங்களுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்தேன், உடேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தேவனை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் அறிந்தபடினால தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள கை கொண்டு சொல்லுங்கள், தேவனை தவிர உங்களுக்கு
வேறு யாரும் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஸோ எனக்கு அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, அப்போ அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, இருக்கிற இடத்த விட்டு எழும்ப கூட மாட்டாங்க. ஆனால் நம்ம கூட ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மோடு தங்கி இருக்கிறார், அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு பிரயாணம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய நிலைமைகளை நன்றாக அறிந்தவர். அவர் ஒருவரே நாம் ஆராதிக்கிற இயேசு. சத்தமாய் சபை ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஹல்லேலூயா சத்தமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஒரு முறை கூட என் உயர்விலும் ஹல்லேலூயா. ஹல்லே. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லைன்றது உமக்கு நன்றாக தெரியும் அப்பா. சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை திரும்ப நீங்கள் ஆண்டவரே, இந்த சபைக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லைப்பா, இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைங்களுக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லைப்பா, எங்களுக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லைன்னு உமக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் சொல்லுகிறீங்க, எங்களுக்கு நாங்கள் பணத்தை சார்ந்து இருக்கலை, நாங்கள் எங்களுக்கு எந்த மனிதர்களும் இல்லை அப்பா, எங்களுக்கு உம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பது நாங்கள் சொல்லி அல்ல, உமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சத்தமோர் ஆமே ஆமே. அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லைப்பா, எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உண்டு. ஆண்டவர் தெரியும் சீசரில் பார்த்து, இந்த சீசலுக்கு என்ன விட்டால் வேறு யாருமே இல்லை. அதனால் அவர் சீசலை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்தேன் விடே. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுவோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று வார்த்தை கூட, நான் உங்களை மட்டும் திக்கற்றவர்களாக விடவில்லை. ஆதியாகமத்திலிருந்து ஆமென், ஆபிரகாமிலிருந்து, ஏன் ஆதாமிலிருந்து இதுவரைக்கும் என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் திக்கற்றவர்களாக விடவே இல்லை. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் ஒன்றும் தெரியாது. மெசொப்பொத்தாமியா நாட்டில் ஊர் என்கிற கல்தையோட பட்டணத்தை விட்டு அவன் புறப்பட்டு வருகிறான். மனைவியாகிய சாராள் கேட்பாங்க, எங்கே போகிறோம் தெரியலை, பின்ன எதுக்கு போகிறோம், ஆண்டவர் சொன்னார் அதனால் போகிறோம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாதி தூரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டு இயேசு சொன்னாருன்னு நம்ம புறப்பட்டு வந்தோம். இன்றைக்கி தனிமையாக்கப்பட்டு நிற்கிறோம், அனாதையாக்கப்பட்டு நிற்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறோம். ஆமை திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு போவோம் என்று ஆபிரகாமின் சாராளையும் அவங்க தேசத்துக்கு திரும்ப போக கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவர்களை கர்த்தர் திக்கற்றவர்களாக விடவில்லை. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எலியேசரை குறித்து ஆமேன் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், என் எஜமான் செல்வ சீமானாய் இருக்கிறார், அவரை கர்த்தர் தேசத்திலே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மோசே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து புறப்பட்டு திரும்பவும் 80வது வயதில் எகிப்துக்கு போகிறார். இந்த இயேசுடைய வார்த்தையை நம்பி அவருக்கு வல்லமை சிலதை பார்த்து அந்த எகிப்துக்கு வந்தேன். இப்போது இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு உயிரே என்னால் காப்பாற்ற முடியாத போல இருக்குது. நானும் இந்த ஜனத்தில் அடிமையாக இருக்க போகிறேன் போல தெரியிருக்கு. நான் இருக்க எனக்கும் ஆபத்து, இங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை ஆபத்து போல தெரியுது. எப்படியாவது மீண்டும் இந்த எகிப்து தேசத்தை விட்டு என் ஜீவன் தப்ப ஓடி போனால் கொள்ளாம் என்று சொல்லி மோசே கர்த்தர் திரும்ப அனுப்பலை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கிற சத்தத்தை உயர்த்தி இந்த ஆபிரகாமை, இந்த ஈசாக்கை, இந்த மோசேயை
இந்த யாக்கோபை, தாவீதை, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி வந்த ஒரே காரணத்தினால அவர்களை திக்கற்றவர்களாக நான் விடவில்லை. அவர்களை நான் திக்கற்றவர்கள் விடவில்லை என்றால் சீசர்களே உங்களையும் நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், முற்பிதாக்களை திக்கற்றவர்களாக விடாதவர், சீசர்களை திக்கற்றவர்களாக விடாதவர், நம்முடைய முற்காலத்துள்ள முற்பிதாக்களுடைய பரிசுத்தவான்களை திக்கற்றவர்களாக விடாதவர். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்மையும் அவர் திக்கற்றவர்களாக அவர் விடவே மாட்டாரே. எங்களோட ஆமேன் சொல்றவங்க ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அநேகரை உம்மை நம்பினவர்களை நீ திக்கற்றவர்களாக விடவே இல்லை, எங்களை விடமாட்டி. சத்தமா ஆமென். ஆபிரகாமிட்ட கேட்கிறோம், ஆபிரகாமே ஆண்டவர் நம்பி வந்தா அல்ல உன்னை திக்கற்ற விட்டாருனோ? இவங்கள விடுங்க. ஆகார்கிட்ட கேட்கல, ஆகாரே நீ வந்தா அல்ல, நீ என்னாச்சு? இல்லை, என் புருஷன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமும் எங்களை கைவிட்டான். ஆமென். சாராள் கொடுமைப்படுத்தி அனுப்பிவிட்டாள். ஆமென். ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணி கொடுத்து எங்களை அனுப்பிவிட்டான். ஒரு 2 வேலைக்காரங்களை கொடுத்தாது, இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையை எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு குடும்பத்தோடு என்னை செட்டில் பண்ணிட்டு அவன் வேலைக்காரங்களை திருப்பி அனுப்பியிருக்கலாம். எனக்கு ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டான். அவள் வனாந்தரத்தில் சத்தம் போட்டு அழுகிறாள். பிள்ளையின் சத்தத்தை கேட்க தைரியம் இல்லாமல், தன் பிள்ளை மரிப்பதை பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் வனாந்தரத்தில் அவளுக்கு தெரியும் என் சத்தத்தை கேட்க யாரும் இல்லை என்று. ஆனாலும் அந்த வேதனையின் நடுவிலே, வலியின் நடுவிலே அவள் சத்தம் போட்டு அழுகிறாள். அவளுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அநேகரை பார்த்து சொல்கிறேன், உங்களை மட்டும் இல்லை சார், அவர் கோடிக்கணக்கான ஜனங்களை, ஆமென், பல 1000 2000 சுமார் 4000 ஆண்டுக்கு மேலாக ஜனங்களை, அவரை நம்பின ஜனங்களை அவர் திக்கற்றவர்களாக விடவே இல்லை. அந்த லிஸ்டில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். அவர்களை திக்கற்றவர்களாக விடாத தேவன், என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாக ஒரு காலம் ஒருபோதும் நல்ல கையை தட்டி 2 நிமிடங்கள் இது ஆமென் விசுவாசிக்கிறவர்கள் ஜுடபல பரபல சிகதரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அநேகரை வெரி குட் திக்கற்றவர்களாக விடவில்லை, உங்களை விடமாட்டார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் ஹல்லேலூயா. சரி, அடுத்து திக்கற்றவர்களாக விடேன் என்கிற இந்த வார்த்தையை அதாவது சீசர்கள் கேட்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோட ஒரு வார்த்தையை தாருங்க அப்படின்னு சீசர்கள் கேட்டு அல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்டு அல்ல, அவர் அறிந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். புரிகிறவங்க ஆமே. அதாவது சீசர்களுடைய நிலைமைகளை அறிந்து, இவங்க கேட்கல ஆண்டவரே எங்களை திக்கற்றவர்களாக விடுவீரா விடமாட்டேன், இவங்க கேட்கல, அவங்க இதை குறித்து சிந்திக்கவே இல்லை. உண்மைதானா? அவங்க எப்போதும் போல இயேசுவோடு கூட இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அவர்கள் கேட்டு அல்ல, ஆனால் அவர் அறிந்து, அவருடைய நிலைமைகளை அறிந்து, அவருடைய சூழ்நிலை அறிந்து சொல்லுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்யேன் விடேன். சத்தமா ஆமென். இன்றைக்கு நீங்க கேட்கல, ஆண்டவரே எங்களை திக்கற்றவர்களை விடுவீரா விடமாட்டேனோ நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் கேட்காமலே அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, நம்முடைய நிலைமைகளை அறிந்து, நம்முடைய கஷ்டத்தை அறிந்து, நமக்கு யாரெல்லாம் இருக்கிறா யாரெல்லாம் இருக்கவில்லை என்பதை அறிந்துதான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் கேட்டல்ல, அவர் அறிந்து சொல்லுகிற வார்த்தை. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கை கொடுத்தாதான் சொல்லுவீங்களா? கை கொடுக்காமலே சத்தமாக, நான் கேட்டல்ல,
அவர் அறிந்து சொல்லுகிற வார்த்தை. எதையா இருந்து என்னை அறிகிறார், என் குடும்பத்தை அறிகிறார், என் பிள்ளைகளை அறிகிறார். இப்போ நான் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சர்ச்சில் நல்லா உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ன கண்டிஷனில் இருக்கிறேன் என்பது பாஸ்டருக்கு தெரியாது. பாஸ்டர் என்ன கண்டிஷனில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் இதற்குள் உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் இதற்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஹல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்வில் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் ஓ ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லே ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் கேட்டு அல்ல, அவர் அறிந்து சொல்லுகிற என்னை குறித்து என் நிலைமை அறிந்து அவர் சொல்லுகிற வார்த்தை தான் என்னது, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எதை அறிந்தார் அதை ஒன்று கூட சொல்லிட்டு நான் மெசேஜுக்குள்ளே வரேன். எதை அறிந்தார் என்றால் என்னுடைய எதிர்காலத்தை அறிந்து பேசுகிறார். ஆமாம். ஏன்னா இனி சீசோட எதிர்காலம் என்ன இருக்கும்? இப்போ இயேசு இல்லை, இனி இவங்க என்ன ஆவாங்க, என்ன ஆகும்? உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து சொன்ன ஒரு வார்த்தையாக்கும், நான் உங்களை திக்கற்றேன். இப்போ இருக்கிறத மட்டும் அறியலை, இப்போ இருக்கிறது மட்டும் அறியலை, இனி இருக்க போகிறது. இவங்க எப்படி இருக்க போகிறாங்க? ஏன்னா உபத்திரம் வரும். இயேசு எப்படி மரித்தார்? இயற்கை எய்தினாரா? இல்லை. ஆமென். முதிர் வயதில் ஆமென் முதிர் வயதாகி மரித்தாரா? இல்லை. இயேசுவை கொலை செய்தார்கள். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்யாத குற்றத்தை இயேசு செய்தார் என்று குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறிந்து கொலை செய்தார்கள். அப்போ என்ன ஆகும்? இயேசுவுக்கே தலைவனுக்கே இந்த நிலைமைன்னா இவரை சார்ந்திருக்கிற தொண்டர்களுக்கு அல்ல சீசர்கள் என்ன நிலைமை ஆகும்? ஒருவித பயம் இருக்கும். இயேசுவே பிடிச்சு கொலை செஞ்சாங்கன்னா இனி நம்மளை எல்லாரையும் கொலை செய்வாங்களே. இயேசுவை கொலை செய்யும் போது அவரால் தப்பித்து கொள்ள முடியலைன்னா நம்மளை கொலை செய்த யார் காப்பாற்ற வருவார்? இயேசுவை நம்பி இருந்தோம், சாப்பாட்டுக்கு வழியில் சாப்பாடு நல்லா கிடச்சிச்சு, எல்லாம் இருந்துச்சு, இனி பணத்துக்கு என்ன செய்வோம்? நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறவரை ஓகே, இயேசுவே கொலை செஞ்சாச்சு. இயேசு சாதாரணமாய் மறிக்கவில்லை, எதேர்ச்சையாக மறிக்கவில்லை. வீண் பழி குற்றம் சாட்டி அவரை கொலை செய்தார்கள். அவரை கொலை செய்தார்கள்னா நம்முடைய நிலைமை என்னவாகும்? அவர்களுடைய எதிர்காலத்தை அறிந்துதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. பக்கத்தில் உள்ள கை குடிச்சு உங்கள் எதிர்காலத்தை அறிந்து கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். யாராவது வயசானவங்க, என் பிள்ளைகள் இல்லையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், வயசாயிட்டு போது எல்லாரும் என்னை பார்க்க யாரும் இல்லையே அப்படின்னு ஏதோ ஒரு வித பயம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் தைரியமாக இருங்கள். நீங்கள் மரித்து போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் வயதான நேரத்திலையும் உங்களை ஆச்சரியமாக நடத்த ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரே நாம் ஆராதிக்கிற கர்த்தர். என்னை பார்க்க பிள்ளைகள் இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல. என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, பரவாயில்ல. நான் ஒன்றும் சேர்த்து வைக்கலை, பரவாயில்ல. நான் காலத்தை பற்றி பேசும்போது சிலது பேச நினச்சி பார்ப்போம். அடுத்த வாரம் பேசலாம். அன்று அனுமதிச்சா ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒன்றும் சேர்த்து வைக்கலை, நானே சிக்கலில் இருக்கிறேன், வயசாகிட்டு போகுது, என் பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியலை. என்னாகும்? நம்முடைய எதிர்காலத்தை நீங்கள் இப்போ இருக்கிறத அல்ல அறிந்து, உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்துதான் ஒருவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக. சிலவங்க இப்போ உள்ளதை அறிஞ்சு பேசுவாங்க. இப்போ பாஸ்டர் பயப்படாதுங்க, தைரியமாக இருங்க. ஸோ இது இப்போ உள்ள சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் எதை அறிஞ்சு பேசுகிறார் என்றால் இப்போ உள்ளதில்ல, இனி நடக்க போகிறதை அறிந்து. இனி இந்த சீசோட நிலைமை என்னவாகும்? நான் இவர்களை விட்டு போக இவங்க என்ன ஆகும்? இவர்களை யார் நடத்துவா?
யார் போஷிப்பா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அவர் சொல்கிற, நான் உங்களை திக்கற்றவர்களாக. ஓகே, நான் இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆகி அடுத்த இது வரணும்னா நான் அதுக்குள்ளே வர்றேன். தேவன் திக்கற்றவர்களாக விடாத போது சீஷரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஒரு 3 காரியங்களையாவது நான் சொல்கிறேன். இந்த 3ம் தீர்க்க தரிசனமான வார்த்தைன்னு தைரியமாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஆண்டவர் அனுமதிச்சா நான் அடுத்து எதாவது பேசும்போதோ எப்போமாவது நான் இதை டச் பண்ணுறேன். ஆனால் இந்த 3 ஒரு 4 வேடாவது நான் ஸ்ட்ராங்காக கருத்தை பேச வைப்பார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். சகோதரருக்கு நீங்கள் எழுதுறது கிடையாது, எனக்கு எழுதாத ஆட்களை தான் இப்போ எனக்கு பிடிக்குது. சோத்துறேன். ஆனாலும் நீங்கள் எழுதாட்டாலும் பரவாயில்லை. பட் இந்த வேர்டுகளை ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க, கேட்டு நீங்கள் அதை வைத்து இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்போ ஒன்றும் டைப் ஒன்று போடுறது கிடையாது. அப்படி தானே? டயர்ட் ஆகிட்டு அப்படி தானே? பழகி போச்சு அப்படி தானே? ப்ரைஸலாம் என்ன ரீடர். சரி, ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, தேவன் திக்கற்றவர்களாக விடாத போது சீஷரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? இவங்க, அதாவது சீஷர்கள் 12 பேரும் அவர்களாக வாலண்டியராக இயேசுவிடத்தில் வரவில்லை. அப்படி வாலண்டியாக வந்தவர்களை இயேசு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. 12 பேரையும் அவர் தேடி போய் அவர் அழைத்து அவர் தெரிந்தெடுத்து அவர்களை தன்னோடு கூட வைத்து கொண்டார். ஒரு சீஷனும் நானாக இயேசுவிடத்தில் வந்தேன் என்று சொல்ல முடியாது. அத்தனை பேரும் சொல்ல முடியும், எங்கேயோ இருந்த என்னை அவர் தேடி வந்து என்னை அழைத்து என்னை அவரிடத்தில் கொண்டு வந்தார். நாமும் சொல்ல முடியும், நாம கர்த்தரிடத்தில் வரவில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை அழைத்து இன்றைக்கு அவர் சமூகத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். சத்தமோ ராமே, உண்மைதானா? ஓகே, இப்போது பேதுரு நிறைய பேருக்கு அழைப்ப பைபிளில் சொல்லவில்லை. ஆனால் 1-2 பேர் அழைக்கப்பட்டது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பேதுரு. மீன் பிடித்து கொண்டிருந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். தேவன் போய் ஆமேன் அழைத்து, நீ உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று அழைத்து அவனை கொண்டு போனான். இப்படி 1-2 பேரோட அழைப்பு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சீசர்களில் 12 பேரில் யூதாசை தவிர நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம், அது செஞ்சிட்டு இருந்தோம், இது செஞ்சிட்டு இருந்தோம். எங்களை ஊழியத்துக்குவான்னு அழைச்சி எங்களை அவரோடு கூட வச்சுக்கிட்டு 3 வருஷம் அவர் உயிரோடு இருக்கிறவரெல்லாம் எங்கள் கூட வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டு இப்போ எங்களை அனாதையை விட்டுட்டு போயிட்டாருன்னு ஒரு சீஷர்கள் கூட சொல்லுகிற அளவில் அல்லது கேள்வி கேட்கிற அளவில் கர்த்தர் வைக்கவே இல்லை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல சத்தமாக ஆமே. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? இயேசு நம்பி வந்தோம், இயேசு அழைத்து நாங்கள் வந்தோம், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தோம். இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி வந்ததுனால எங்களை அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு கர்த்தர்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்றுதான் கர்த்தர் அவர்களை சொல்ல வைத்தார். அவர்களை கேள்வி கேட்கிற அளவிலே கர்த்தர் வைக்கவில்லை. இப்படி சொல்கிறேன், அவர்களும் கேள்வி கேட்கிற அளவில் கர்த்தர் வைக்கவில்லை, அவர்களிடத்தில் மற்றவர்களும் கேள்வி கேட்கிற அளவிலே கர்த்தர் வைக்க. பேதுருக்க மனைவி, 2 படகுகளையே மீன் கிடச்சில்ல, அந்த மீனை மட்டும் நம்ம விற்றுருந்த 1 வருஷம் திங்கிருக்கலாம். போய் மீறி எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டீரே, இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யக்குன்னு பேதுருக்க மனைவி பேதுருட்ட எங்கேயும் கேட்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக பேதுருக்க மாமியார் பலவீனமாக இருந்தபோது இயேசு போய் சுகமாக்கினார் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவா இருக்கட்டும், அந்திரேயாவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், அவங்க சொல்ல முடியாது, நான் இயேசுவை நம்பி வந்தோம், ஊழியத்துங்களை அழைச்சார் வந்தோம், இயேசுவை தேடி வந்தோம், இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகி போயிட்டே கேள்வி கேட்குற அளவில் கர்த்தர் வைக்கலை. மற்றவர்கள் சீசரெலாம் பார்த்து இயேசுவை நம்பி போனி 3 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு, இயேசுவை நம்பி போனா இல்லை,
ஓடுனா இல்லை, இப்போ உனக்கு என்ன கிடச்சி அப்படின்னு உலகமும் சீசர்களை பார்த்து கேள்வி கேட்குற அளவில் வைக்கலை. உலகம் சீசர்களை பார்த்து எப்படி உலகம் சீசர்களை எப்படி பார்க்க வைத்தார் தெரியுமா? ஆச்சரியமாய் பார்க்க வைத்தார், பிரமிப்பாய் பார்க்க வைத்தார். தேவன் சீசர்களை திக்கற்றலாக விடாத போது என்ன நடந்தது? ஒரே வார்த்தை, அவர்களும் அல்லது அவர்களையோ அல்லது மற்றவர்கள் அவர்களிடத்திலேயோ கேள்வி கேட்கிற அளவிலே கர்த்தர் வைக்கவில்லை, மாறாக ஆச்சரியப்படுகிற அளவிலே பிரமிக்கிற அளவிலே தான் வைத்தார். நான் தான் சொன்னேன், இந்த 3 வேர்டு நான் சொன்னாலும் 3 எஃபெக்ட், இந்த வார்த்தைகள் என்னோட ஆண்டவர் சிந்தையில் போட்ட வார்த்தை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். நீ இந்த பைபிளை தூக்கின ஒரே காரணத்தினால, ஆமே, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த பைபிளை தூக்கின ஒரே காரணத்தினால உலகம் உங்களை பார்த்து கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டா. மாறாக நம்மை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில், பிரமிப்பாய் பார்க்கிற அளவில் தான். ஆமே, எங்கேயோ கேள்வி கேட்குற அளவில் நாம் இருக்கிறோம் என்றால், மற்றவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்குற அளவில் நாம் இருக்கிறோம் என்றால், நீ சீஷன் என்கிற ஸ்தானத்தை, பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து எங்கேயோ வெளியே போயிருப்பா. ஆண்டோட மிஸ்டேக் கிடையாது, உங்கள்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இயேசுவை தேடி எனக்கு என்ன கிடச்சி நீ கேள்வி கேட்குற அளவில் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்கீங்க, எங்கேயோ ட்ராக் மாறி இருக்கும். சீஷன் என்கிற பெயரை மட்டும் வைத்து விட்டு சீஷன் என்கிற வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவர் விடமாட்டார். சீஷரில் அப்படி விடலை, பயந்திருந்த உண்மைதான். போய் பேசினார், திடப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் பேதுருக்கு நிழலுக்காய் மக்கள் ஏங்குகிறார்கள். பேதுரு பேசுகிற தைரியத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார். இது எப்படி நடந்துச்சு? அவர் மரிப்பதுக்கு முன்னாடி கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் உங்களை, ஹலோ சத்தமா, ஆமே, அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை அநேகர் கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டார். நீங்களும் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டார். புரிஞ்சவங்க ஆமே. மோசே ஆண்டோட வார்த்தையை நம்பி எகிப்துக்குள்ளே போனார். ஏன் ஆண்டவரை இந்த எகிப்துக்கு கொண்டு வந்தீர் கேட்குற அளவில் மோசையை வைக்கலை. நான் தெரியாமல்ல, நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லை, நீர் தானே ஹூன்னு வச்சு கோலை பாம்பாக மாற்றி ஏன்னா கையை வெண்குஷ்டமாக மாற்றி அப்படியெல்லாம் நீர் தானே கொண்டு வந்தீர். இப்போ பாரும், நான் எகிப்தியரோடு எகிப்தியரிடத்தில் இஸ்ரவேலர்களில் ஒருவனாய் நானும் செங்கல் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன், செங்கல் அறுத்துட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, என்னையும் பிடிச்சி வேலை செய்ய வச்சிருக்கிறான். எதுக்காண்டவர் இந்த எகிப்துக்கு நான் அனுப்பினேன்? நான் பேசாமல் ஆடு மேய்ச்சிட்டு சும்மா இருந்தேன்ல, எதுக்கு அனுப்பினீர்னு மோசே ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க ஆண்டவர் வைக்கலை. மாறாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வந்ததுனால இன்னைக்கு இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிக்கிற இரட்சகனாய் கர்த்தரனை மாற்றியிருக்கிறார் என்று நாம் செத்து போன தெய்வத்தை ஆராதிக்கலை, வல்லமை இழந்த தெய்வத்தை ஆராதிக்கலை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எங்கேயோ ட்ராக்கு மாறிச்சுன்னா அந்த ட்ராக்குக்குள்ளே வந்துரு. சீஷன் என்கிற இடத்தை விட்டு மாறி வேறு ஏதோ ஒரு என்கிற அந்நியனோ துரோகியோ பாவி என்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோன்னா திரும்ப அந்த ஸ்தானத்துக்குள்ளே வாங்க. கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டார். ஆச்சரியப்படுகிற அளவில் இந்த ஜூலை மாதத்தில் சில குடும்பங்களை கர்த்தர் வைப்பாராக. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அந்த பேதுரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவன் இயேசுவோடு கூட இருந்தான், அதனால தான் இவ்வளோ ஞானமாக பேசுகிறான். அப்போது உலகத்துக்கு பார்வையில் இவர்கள் தனி நபராக தெரியலை. உலகத்துக்கு பார்வையில் இவர்கள் எப்படி தெரியலை? இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். இவர்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். இவர்களை தொட்டா ஏரோது
பேதுரு யாக்கோபை கை வச்சான், அடுத்து பேதுருவன் கை வச்சான். அவனுக்கு தெரிஞ்சு கடைசியாக ஊரை விட்டே ஓடி போனான். அவனுக்கு தெரிஞ்சு பேதுருக்கு மேலே நான் கை வச்சதுனால இன்னைக்கு நான் ஊரை விட்டே ஒழிச்சு ஓடுறேன். கொஞ்ச நாள் தாண்டும் போது அவன் புழுத்து சத்தான். என்ன ஏரோதே, நீ கை வச்சது சீசர்களுக்கு மேலே. அவர் சும்மா விட மாட்டார். அவர் ஏன்னா அவர் மரிப்புக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக. பின்ன எப்படி ஒருத்தன் கை வைக்க அனுமதிப்பா? இன்னொருத்தன் நீ 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 பெரிய ராஜான்றதுனாலையோ, நீ பெரிய தலைவன்றதுனாலையோ, இவர்கள் அனாதைகள் என்பதனாலேயோ, இவர்களை மீண்டு கேட்க யாரும் இல்லை என்பதனாலேயோ நீ செயல்பட கர்த்தர் விட்டு விடுவாரா? அவர் சிறைச்சாலைக்குள் தூதனை அனுப்பினார், பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். அந்த இயேசு செத்து போகலை, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் இந்த வார்த்தையை பேசும்போது நான் ஆவியிலே அநேகரோடு கர்த்தர் பேசுகிறது நான் உணர்கிறேன். திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் கேள்வி கேட்கவோ, உலகம் உங்களை பார்த்து கேள்வி கேட்கவோ கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் ஆச்சரியமாய் படுகிற அளவில், உலகம் பிரமிப்பாய் பார்க்கத்தக்க அளவில் தான் கர்த்தர் வைப்பார். காரணம், அவர் நம்மை திக்கற்றவர்களாக. பேதுருவை பார்த்து பிரமித்தார்கள், சீசர்களை பார்த்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஐயோ, இயேசு போனோடனே இவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு அப்படின்னு பரிதாபப்படுகிற அளவில், ஒரு சீசனை பார்த்து கூட உலகம் பரிதாபப்படுகிற அளவில் கர்த்தர் வைக்கவே இல்லை. இயேசு கூட இருந்தால் இவங்க நல்லா இருந்திருப்பாங்களே, இயேசு கூட இருந்தால் இவங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் தேவைகள் சந்திக்கப்பட்டிருமே. இப்போ பாரு, இயேசுவை கொலை செஞ்சதுனால, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டதுனால இன்றைக்கி இந்த பாருங்கள், இந்த சீசோட நிலைமையில் என்ன பரிதாபமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வைக்கவில்லை, சபையை வைக்கவில்லை. அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவில் தான் கர்த்தர் வைத்தார். புரிகிறவங்க சத்தமாக ஆமென். ரெண்டாவது, நான் இன்னும் 2 கூட சொல்லி நான் முடிக்கிறேன், இந்த வேடுகளை விட்டுறாதுங்க. இப்போது பேதுரு இயேசுவை மரித்த போது திரும்ப மீன் பிடிக்க போனார். இப்போது திரும்ப பழைய மாதிரி பேதுரு மீன் பிடிக்க போனால் உலகம் என்ன சொல்லும்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருக்கிறவரெல்லாம் பேர் என்ன எங்கே போகலை, மீன் பிடிக்க போகலை. இயேசு மரித்த போது திரும்பவும் யோவான் 21 பேதுரு வலையை எடுத்துட்டு என்ன செய்ய போட்டார்? இப்போ திரும்ப மீன் பிடிக்க போகும்போது இயேசுவோடு இருந்த பேதுரு இயேசுவோடு இருந்ததை பார்த்த ஜனங்கள், இயேசுடைய மரணத்துக்கு பிறகு பேதுரு மீன் பிடிக்கிறதை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பார்த்தாங்கன்னா உலகம் என்ன சொல்லும்? உங்களை மாதிரி பேந்தைகளை மாதிரி வாயை மூடிட்டு இருக்குமா? பேசுங்க, என்ன சொல்லுங்க, தரியோ தப்போ சொல்லுங்க. எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன சோத்திரம், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஏதாச்சும். நீங்கள் சொல்லாமல் நான் முடிச்ச மாட்டேன். உலகம் என்ன ஏதாவது சொல்லுங்க, தப்பாக இருந்தாலும் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்கன்னு. ஒரு வாரம் நல்லா இருந்தோம், இவன் இல்லாத போ திரும்ப வந்துட்டான்ற மாதிரி. இயேசு உயிரோடு இருக்கிறவரையும் நல்லா தான் என்ன செஞ்சானுங்க, இருந்தானு. இப்போ மட்டும் வாயை பழக்கிறீங்க சோத்திரம். இயேசு செத்து போனவரை இப்போ திரும்ப இவன் பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சிட்டான்? மீன் பிடி. இயேசு மட்டும் சாகாமல் இருந்திருந்தால் இவன் என்ன செஞ்சுருப்பான்? ஊழியத்தில் இருந்திருப்பான். இயேசு செத்ததுனால இப்போ திரும்ப என்ன வேலைக்கு போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். நான் கேட்குறேன், இயேசு செத்ததுனால பேதுரு வாழ்நாள் முழுவதும் மீன் பிடிச்சாரா, இல்லை இயேசு விட்ட ஊழியத்தை செஞ்சாரா? அப்பா இதாவது சொன்னிகளை தங்கங்களா? நான் சொல்கிறேன், இயேசு இவர்களை திக்கற்றோல விடாதனால, 1 கேள்வி கேட்குற அளவில் வச்சாருன்னு சொன்னார். 2 அவர்களை திரும்பவும் பழைய நிலைமைக்கு செல்ல கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நிலை நிற்க வைத்தார். ஹலோ, புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பழைய நிலைமைக்கு செல்ல தேவன் விடமாட்டார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன், விசுவாசிக்கிறவங்க ஆமேன். இது நடக்குன்னு சொல்கிறவங்க வலது கரத்தை சத்தமாக உயர்த்தி. நான் பொய்யும்
என் குடும்பம் திரும்ப அதே பழைய நிலைமைக்கு வந்துட்டு ஆண்டவரே, விடமாட்டார். கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம், திரும்ப அதே கடனான வாழ்க்கை, திரும்ப அதே உலகம் குறை சொல்கிற வாழ்க்கை, திரும்ப அதே அவமானம் உள்ள வாழ்க்கை, திரும்ப அதே வட்ட பூஜ்யம் உள்ள வாழ்க்கை, திரும்ப அதே கேவலமான வாழ்க்கை, திரும்ப என் பழைய வாழ்க்கைக்கு என் லைஃபு போயிட்டு அப்படின்னு 120 ஒருத்தனை கூட கர்த்தர் விடவே இல்லை. ஆமென். அவன் என்னைக்கு ஊழியத்து வந்தாங்களோ, என்னைக்கு ஆண்டவரோடு கூட இருந்தாங்களோ, இயேசு போனாலும் அவர்கள் திரும்ப அதே ஸ்தானத்தில் நின்று தான் தேவனுக்காய் கர்த்தர் செயல்பட வைத்தார். ஒருத்தன் 5 பேரை கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போனான். இயேசு திரும்ப அந்த கடற்கரைக்கு போனார், அவளை தேடி போனார். அவர் திரும்ப சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அன்னைக்கு பேதுரு வலையை போட்டது, அதுக்கப்புறம் அவர் பழைய நிலைமைக்கு போக விடலை. ஆமே, இயேசு செய்த ஊழியத்தை கர்த்தர் பேதுருவை கொண்டு செய்ய வைத்தார். இயேசு மரித்த லாசரை எழுப்பினார். ஆமே, பேதுரு மரித்த தபித்தாளை எழுப்பினார். இயேசு தொட்டு சுகமாக்கினார். பேதுரு நிழல் பட்டு ஜனங்கள் சொஸ்தமானார். இயேசுடைய பிரசங்கத்தை 1000 விசுவாசித்தது. பேதுடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பழைய நிலைமைக்கு போக கர்த்தர் அனுமதிக்கவில்லை. புரிகிறவங்க சத்தமா ஆமே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஒரு முறை கூட சொல்லுங்க. பழைய நிலைமைக்கு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் 3 பழைய நிலைமைக்கும் போகலை. 3வது அவங்க பிரயாணம் ஸ்டாப் ஆகவும் இல்லை. அவங்க பிரயாணம் என்ன செய்யலை, ஸ்டாப். பழைய நிலைமைக்கு போகாதது சக்ஸஸ் மட்டும் இல்லை. நான் ஓடிட்டு இருந்தேன், இப்போ ஓட்டம் ஸ்டாப் ஆயிட்டு. நான் பின்னாடி ஓடலை, ஆனால் ஓடிட்டு இருந்த ஓட்டம் என்ன செஞ்சுட்டு ஸ்டாப் ஆட்டு. அந்த நிலைமைக்கும் கர்த்தர் விடவில்லை, அவர்களை நிற்காமல் ஓட வைத்தார். ஹலோ, இயேசு பிரசங்கம் பண்ணினதை கேட்டாங்க. இப்போ பிரசங்கம் பண்ண ஆள் இல்லைன்னா ஓட்டம் ஸ்டாப் ஆயிட்டு. இப்போ பேதுரு இயேசு பிரசங்கம் பண்ணார், இப்போ அடுத்து யார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு? பேதுரு. மற்ற சீசர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஓட்டம் என்ன செய்யவில்லை, நிற்கவில்லை. நிற்காமல் கர்த்தர் சீசர்களை ஓட வைத்தார். புரிகிறவங்க, எனக்கான வார்த்தைன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமென் விசுவாசிக்கிறீங்களா? நான் 3 வேர்டு தான் சொன்னேன், 3 வேல்யூபிள் வேர்டு. சொல்லுங்க. நிற்காமல் ஓட வைப்பா, பழைய நிலைக்கு போக விட மாட்டார், உலகம் கேள்வி கேட்க விட மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் உங்களை என்ன திக்கற்றவர்களாக விட நிற்க விடவே மாட்டார். நீ ஓடிட்டுருக்கிறாயா, உன் ஓட்டம் நிற்காது, திரும்ப ஓட வைப்பா. ஓடிட்டுருக்கிறாயா, திரும்ப நான் பழைய நிலைமைக்கு போக விட மாட்டார், கேள்வி கேட்குற அளவில் விட மாட்டார். சீசரில் விடவில்லை என்றால் என் சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளையே, உங்களையும் அவர் விட மாட்டார். காரணம், இந்த ஜூலை மாதத்தில் அவர் வாக்குத்தத்தம் தருகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக. எத்தனை பேர் ஆமே இது எனக்கான வார்த்தைன்னு சொல்கிறவங்க? ஆமே. கர்த்தனோடு பேசினான்னு சொல்கிறான், கண்ணொன்று மூடாண்டான், சத்தமாக அவர் கரங்களை எல்லாரும் இல்லை. ஆமே. கர்த்தனோடு பேசுகிறான்னு ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் தேவனுக்கு முன்பாக உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் இல்லை. என்னை நிற்காமல் ஓட வைப்பார், என்னை பழைய நிலைமைக்கு போக விட மாட்டார், உலகம் கேள்வி கேட்குற அளவில் கர்த்தர் வைக்க மாட்டார். ஏன்னா அவர் இன்னைக்கு என்னோடு பேசியிருக்கிறார், நான் உங்களை. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். சத்துரு சிரிக்கையில் சூப்பர் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. முழங்கால் படிடுங்க. சத்துரு சிரிக்கையில் ஹல்லே. ஒரு 3 நிமிஷம் எடுக்கிற 3 நிமிஷம். ஏளனம்
செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். எஸ் சிறை சத்துரு சிரிக்கையில் கையை தட்டி சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. கேளனம் செய்கையில் அல்லேலூயா. அது கேட்கல. சத்துரு கேளனம் பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சத்தமா என் எதிரி பெருக பெருக நான் துதித்து பாடும்போது ஒரு சபை சேர்ந்து அல்லே ஜூலை மாதத்துல நேரம் இல்லை. நாங்களும் முடிக்க போற மனசு இல்லாம ஜூலை மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை இதுவாக்கும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏதோ ஒரு மாசமும் பாஸ்டர்னோ அப்படி இல்லை. அப்படி சில வாரம் மாசம் பேசாம இருந்தால் நான் அதை டச் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களை திக்கற்றவளா விடாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்ம திக்கற்றவர்கள், அவர் இருக்கிறான்னா நாம் பிள்ளைகள். ஹல்லேலூயா. தலைக்கு மேலே கையை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. டைம் இல்லை, நான் சொல்கிறேன். உலகம் என்னை பார்த்து கேள்வி கேட்கிற அளவில் வைக்க மாட்டி ஆச்சரியமாய் பிரமிப்பாய் பார்க்க வைப்பு. என் பழைய நிலைமைக்கு போக விட மாட்டி என்னை நிற்காமல் மீண்டும் ஓட வைப்பி. நீ திக்கற்றவனாய் விடவே மாட்ட. உண்மைதானா? நீங்கள் சத்தமாக சொன்னீங்கன்றதை காட்டிலும் நீங்கள் உண்மையாக சொன்னீங்க. நீங்கள் மனுஷனிடத்தில் அல்ல இந்த வார்த்தையை சொன்னது, நீங்கள் தெய்வத்திடத்தில் சொன்னீங்க. அவர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முடிக்க மனசு இல்லை, பட்டு எனக்கு உடனே போக வேண்டியதாக இருக்கனால நான் முடிக்கிறேன். உங்களை திக்கற்றவளை விட மாட்டேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யோசிக்கலை இப்படியெல்லாம் இன்னைக்கு பேசுவீங்கன்னு. எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை அறிஞ்சு நீர் பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை பழைய நிலைமைக்கு போக விட மாட்டீர். உலகம் கேள்வி கேட்குற அளவில் வைக்க மாட்டீர். எங்களை நிற்க விட மாட்டீர். எங்களை மீண்டும் ஓட வைப்பீர். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியேஸ் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். சில சூழ்நிலையோடு இருக்கிறார்கள். எல்லாம் நீர் அறிகிறீர். இன்னைக்கு நீ சொல்லியிருக்கிறீர், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். தொடர்ந்து நடக்கிற ஆண்கள் ஜெபம், வாலிபர் ஜெபங்களை ஆசீர்வதியும். அடியானுடைய மாலை அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். புதன்கிழமை நடக்கிற கன்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸில் பயன்படுத்தும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.